ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்களுக்கு மாங்காய் சாதம் எப்படி செய்யறதுன்னு காட்ட போகிறேன். பொதுவாக சம்மர் சீசன் வந்தாலே மாங்காய் நிறையா கிடைக்கும். அதில் நம்ம ஊறுகாய், அதுக்கப்புறம் சாம்பார் வைப்போம், அதுக்கப்புறம் மாங்காய் பச்சடி செஞ்சு சாப்பிடுவோம். ஸோ இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக நாம் அதில் மேங்கோ மிக்ஸ் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் நாம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதில் நாம் தாளிக்கிற உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது அதில் நாம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது அதில் துருவின இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்தது அதில் நாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் அதில் காரத்துக்கு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை மிளகா விருப்பம்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் மாங்காவை தோல் சீவிட்டு அதை நான் துருவி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ நான் அதையும் அதில் சேர்த்துடுறேன். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதில் நாம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் தேவைக்கேற்ற அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்கும். இதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே திறந்து விட்டுருந்திங்கன்னா எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வரும். அவ்வளோதாங்க, நம்மளோட மாங்காய் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் சாதத்தை வேக வச்சு அதை வடித்து ஆற வச்சுருக்கேன். இப்போ நாம் இதில் இந்த மிக்ஸை சேர்த்துடலாம். மேங்கோ மிக்ஸை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய மாங்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம மசால் வடை, அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வாழைக்காய், அது மாதிரி நீங்கள் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.